வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. ஸ்டாலின் தலையில் பேரிடி, திடீரென போர்க்கொடி தூக்கிய திமுகவின் மூத்த அமைச்சர்கள். உதயநிதியால் பிரச்சனை திமுகவில். அதாவது தமிழகத்தில் இரண்டாவது முறையாக திமுக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று முயற்சியில் ஈடுபட்டு வருகிறது. இதனால் ஒட்டுமொத்த தலைமையும் அதிரடியான சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்தார். இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை இந்த முறை வழங்க வேண்டும், சீனியர்கள் இதை கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு தங்களது வாரிசுகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்து வருகிறார்கள். ஆனால் உதயநிதியோ கட்சிக்கு உழைத்த அடிமட்ட இளைஞர்கள் மற்றும் வயது மூப்பு அவர்களது பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கினால் கட்சியின் வேகமும் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் உத்வேகமும் திமுகவில் அதிகமாக இருக்கும். ஆனால் அமைச்சர்களது மகன்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் பதவிகள் அதிகளவில் கொடுக்கப்பட்டால் திமுக பாரிசின் அடிப்படையில்தான் வழங்கப்படுவதாக பிரச்சனைகளும் எழும். இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் அதிர்ச்சியில் ஸ்டாலின் இருக்கிறார். ஏனென்றால் அமைச்சர்களுக்கு மகன்களுக்கு வாய்ப்பு வழங்கவில்லை என்றால் உங்களது மகனுக்கு மட்டும் துணை முதல்வர் பதவி, எங்களது மகன்களுக்கு எம்எல்ஏ பதவி கூட கிடையாதா என்று திமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. உதயநிதியின் திட்டத்தால் தற்பொழுது திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் வசமாக சிக்கிக்கொண்டார். கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் மற்றும் கட்சிக்காக பல ஆண்டுகள் சேவை செய்த நிர்வாகிகள் இன்னமும் அதே இடத்தில்தான் இருக்கிறார்கள். ஆனால் கட்சியில் சேர்ந்த அமைச்சர்களது மகன்கள் ஓராண்டிலேயே எம்எல்ஏவாக பதவியேற்றால் நிச்சயம் திமுகவின் நிர்வாகிகள் கடும் கோபமடைவார்கள். இது நிச்சயம் திமுகவின் தலைமைக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் உதயநிதியின் இந்த திட்டத்தை கைவிடுவதாக தெரிவித்துள்ளார். ஆனால் உதயநிதியின் திட்டம் சரிதான். அமைச்சர்கள் உள்ளே வந்து எங்களது மகன்களுக்கு எம்எல்ஏ பதவி வழங்க வேண்டும் என்று கேட்பதுதான் தற்பொழுது ஸ்டாலின் தலையில் மிகப்பெரிய ஒரு பேரிடியாக மாறியுள்ளது. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இதை மறுத்துவிட்டால் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் ஸ்டாலினுக்கு எதிராகவே போர்க்கொடி தூக்கக்கூடிய நிலைமையும் உருவாகும் என்ற தகவலும் சமூக வலைதளங்களில் கூறப்படுகிறது. உண்மையான ஸ்டாலின் அவர்கள் கட்சிக்காக வேலை செய்த நிர்வாகிகளுக்குத்தான் வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்றும் ஒரு சிலர் கூறி வருகிறார்கள்.